வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த சோனி எக்ஸ்பீரியா 1 Mark 5 இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனை எனக்கு வாங்குற ஐடியாவே கிடையாது. நான் ரீசெண்டாக இந்த எக்ஸ்பீரியா 5 Mark 3 வந்து வீடியோ போட்டிருந்தேன். அதில் ஏகப்பட்ட பேர் இந்த 1 Mark 5ஓட வீடியோ வந்து கேட்டிருந்தீங்க. இதோட ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால நான் வந்து வாங்காமே இருந்தேன். பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவ்யூ பண்ணுறதுக்காக வாங்கியாச்சு. ஸோ நான் எங்கேருந்து வாங்கினேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு கோயம்புத்தூரில் மொபைல் மேஜிக் அப்படிங்கிற ஒரு கடையில் கிடச்சிது. என்னோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இவங்ககிட்ட ஒரு யூடியூப் சேனலுமே இருக்குது. அதில் அப்பப்போ ஸ்டாக்ஸுமே அப்டேட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த கடையோட லொக்கேஷன், ஃபோன் நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அண்ட் இது வந்து பெய்டு ப்ரொமோஷன்லாம் கிடையாது. நான் காசு கொடுத்து தான் இந்த ஃபோனை வந்து வாங்கியிருக்கேன். நிறைய பேர் செகண்ட் எங்கே ஃபோன்ஸ் வாங்கலாம்னு கேட்குறீங்க. நான் அவங்ககிட்ட ஒரு 2-3 ஃபோன்ஸ் இது வரைக்கும் வாங்கியிருக்கேன். எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருக்குது. ஸோ நீங்கள் செக் பண்ணுறதா இருந்தால் செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டிக்கு வந்தோம் அப்படின்னா, ஒரு டாப் நாட்சான பில்ட் குவாலிட்டியில் இருக்குது. அண்ட் இந்த அலுமினியம் ஃப்ரேமில் ஒரு கிரிப்புக்காக ஒரு லைன்ஸ் வந்து போட்டிருக்காங்க, ஒரு 4-5 லைன். அதனால் கிரிப்புமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல என்ஹான்ஸ்டாக இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் தான். பேக் சைடில் கர்னிங்கோட கொரில்லா கிளாஸ் விக்டஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் கர்னிங்கோட கொரில்லா கிளாஸ் விக்டஸ் 2 சப்போர்ட் இருக்குது. அண்ட் மற்றபடி டிசைன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டிப்பிக்கலாக ஒரு எக்ஸ்பீரியா ஃபோன் எப்படி இருக்குமோ அதே டிசைன் தான், எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ வர இந்த எக்ஸ்பீரியா 1 Mark 7 தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிசைனே சேஞ்ச் இருக்குது. இது வரைக்கும் காலங்காலமாக எப்படி பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அதே டிசைன் தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த கீழே சிம் ட்ரே பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் சிம் டூல் எல்லாமே வெளியே எடுத்துக்க முடியும். அண்ட் இந்த சிம் ஸ்லாட்டில் உங்களால் SD கார்டு சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் ஒரு நேனோ சிம் போட்டுக்க முடியும். பட் 2 சிம் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களால் சிம்மில் தான் போட்டு யூஸ் பண்ண முடியும். அண்ட் அப்படியே டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3.5 ஜாக் வந்து கொடுக்குறாங்க. இது உங்களால் எந்த ஃபோனில் இப்போ பார்க்க முடியாது. ஸோ இன்னுமே இவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க நல்ல விஷயம் தான். ஏன்னா இப்போ வர லான்ச் ஆன ஃபோன்ஸில் கூட பார்த்தீங்க அப்படின்னா 3.5 ஜாக்கு இன்னும் தூக்க கிடையாது. ஸோ இதனால் நீங்கள் ஒரு IEMலாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸ்ட்ரா கன்வெர்ட்டர் போட்டு அதெல்லாம் யூஸ் பண்ண அவசியமே கிடையாது. டேரெக்டாக ப்ளக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ரைட் சைட்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோனியோட ஐகானிக்கான இந்த ஷட்டர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெக்ஸ்சர் கொடுத்தாங்க. அதுவுமே சூப்பராக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் இந்த பவர் பட்டன்லேயே தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஒர்க் ஆகும். இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்லாம் கிடைக்காது. பட் இந்த பவர் பட்டனில் இருக்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்சிவாக இருக்குது. அண்ட் இந்த ஃபோனோட திக்னஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 8.3 mm இருக்குது. வெயிட்டுமே 187 கிராம் இருக்குது. கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோவை நீங்கள் வேறு எந்த ஃபோன்லையும் பார்க்க முடியாது. சோனி ஃபோன்ஸில் மட்டும் பார்க்க முடியும். ஈஸியாக சிங்கிள் ஹேண்ட்லாம் யூஸ் பண்ண முடியும். பட் நீங்கள் மேலே டாப் வரைக்கும் இந்த நோட்டிஃபிகேஷன் பார்லாம் இழுக்க முடியாது. பட் அதுக்கு சோனிலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த குயிக் லேஅவுட், இந்த ஒன் ஹேண்ட் மோட்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி உங்களால் மேனேஜ் பண்ணிக்க முடியும். பட் கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஹேண்ட்லேயே ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே லாங் ஹார்ஸ் கூட உங்களால் யூஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த ஃபோனுக்கு IP68 ரேட்டிங்குமே இருக்குது. பட் தண்ணிக்குள்ளே போட்டு ட்ரை பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்தியாவில் அவங்க விற்கிற ஃபோனு எந்த மாதிரி ஃபோன் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதா இல்லை அந்த கண்ட்ரியில் எப்படி இருந்துச்சு அதெல்லாம் நமக்கு எந்த விஷயங்களும் தெரியாது. இதோட சீல்ஸ் ப்ரோக்கனாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ வாங்கிட்டு தண்ணிக்குள்ளே போட்டிங்க அப்படின்னா அதை எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா முக்கியமாக சோனியோட சர்வீசிங் அவைலபிளே கிடையாது. ஈவன் ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்குறதுமே ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக தண்ணிக்குள்ளே போடாதீங்க. அடுத்தது ஒரு டிஸ்பிளே பக்கம் வந்தோம் அப்படின்னா இருக்கிறதுலே பெஸ்ட் இன் கிளாஸ் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். ஒரு 6.5 இன்ச்சுக்கான டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இது வந்து 4K பேனல். அண்ட் இந்த டிஸ்பிளேல 120 ஹெர்ட்ஸ்க்கான ரிஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டுமே இருக்குது. அண்ட் இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ முன்னே சொன்ன மாதிரி 21/9 அப்படிங்கிறதுனால உங்களுக்கு மூவிஸ் பார்க்கறதுக்குனே செஞ்ச மாதிரி இருக்கும் இந்த ஃபோனு. நீங்கள் ப்ரைம்லேயே இருக்கட்டும், நெட்ஃப்ளிக்ஸ்லேயே இருக்கட்டும், இந்த மூவி ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த ஃபோனில் நீங்கள் படம் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் வேறு எந்த ஃபோன்லையும் உங்களால் ஃபீல் பண்ண முடியாது. அண்ட் அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஸ்பீக்கர் குவாலிட்டியுமே சூப்பராக இருக்குது. பட் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா ஒன்று நோட்டீஸ் பண்ணுவீங்க. இந்த ஃபோனோட ஆடியோ குவாலிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லவுடாலாம் இருக்காது. பட் இதோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் ஃபயரிங் ஸ்பீக்கர்ஸ். அதனால தான் கீழேயும் மேலேயும் அந்த பெசல்ஸுங்கிறது இருக்கும். இது என்ன தான் பெசல்ஸ் நிறைய பேர் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன கேட்டிங்க அப்படின்னா பாட்டமில் இருக்கிறத விட ஃப்ரண்ட்டில் இருக்கிறத ஒரு பயங்கரமாக அட்வான்டேஜ். ஏன்னா எந்த பக்கம் நீங்கள் ஃபோனை பிடிச்சிங்க அப்படின்னா அந்த ஸ்பீக்கரை மறைக்க மாட்டீங்க. அதனால் ஆடியோ குவாலிட்டியுமே ரொம்ப பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் இந்த மேலே கீழே பெசல்ஸ் இருக்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு நீங்கள் நோட்டீஸே பண்ண மாட்டீங்க. இந்த பஞ்சோல் இருந்தால் கூட லேசாக அதை உறுத்துற மாதிரி இருக்கும். பட் இந்த ஃபோனில் அந்த பிரச்சனையே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் ஒரு படம் பார்த்தீங்க அப்படின்னாலே அந்த ஃபீலே இருக்காது. உங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அண்ட் இந்த செட்டிங்ஸ்குள்ளே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கிரியேட்டர் மோட்லாம் இருக்கும். அதெல்லாம் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10 பிட் கலர்ஸ் வந்து கிடைக்கும். அந்த கலர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வேறு எந்த ஃபோனாலையும் மேட்ச் பண்ண முடியாது. ஈவன் நீங்கள் டார்க்கான வீடியோஸ்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸு. இதை நான் கண்டிப்பாக இது வந்து நான் ரொம்ப பில்டப் கொடுக்குறேன்னு தான் உங்களுக்கு வந்து தோணும். பட் நீங்கள் ரியலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் இந்த ஃபீல் வந்து உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடியோ குவாலிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைனமிக் வால்யூம் அந்த மாதிரி ஒரு கரெக்டாக நேம் வந்து மறந்துட்டேன். ஸோ அந்த ஃபீச்சர் வந்து கிடைக்கும். இதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தில் என்ன நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக்லாம் கிடைக்கும். இப்போ ரீசெண்டாக அந்த ஐஃபோனில் கூட பார்த்தீங்க அப்படின்னா அந்த F1 ட்ரைலர் வச்சு விளாண்டுருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர் தான் இது சோனியில் எப்போலேருந்தே இருக்குது. ஸோ அதெல்லாம் வாங்கினீங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் ஒரு செகண்டரியாக ஒரு ஃபோன் வாங்குறீங்க, ஃபோன் வாங்குறதே ஒரு மல்டிமீடியா ப்ரப்போஸ்க்கு தான் அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு இந்த ஃபோனை வாங்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதோட எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்து சாஃப்ட்வேர் சைடு வந்தோம் அப்படின்னா Android 13 இந்த ஃபோன் லான்ச் ஆகும்போது இருந்துச்சு. ஏன்னா இந்த ஃபோன் லான்ச் ஆகி 3 வருஷம் ஆகுது. Android 15 வரைக்கும் உங்களால் அப்டேட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் ரன் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா Android 15 தான் ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த ஃபோனோட அப்டேட் சைக்கிள் முடிஞ்சிருச்சு. Android 15 அப்புறம் எந்த வித அப்டேட்டும் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபேன்சியான இந்த AI ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் எதுவுமே கிடைக்காது. நல்ல பிளைனான ஒரு ஸ்டாக் Android
ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த கூகுள் ஃபோட்டோஸில் உங்களுக்கு ஏதாவது ஏஐ ஃபீச்சர் வந்து தான் இந்த மேஜிக் எரேசர் இது மாதிரி ஃபீச்சர்ஸ் தவிர வேறு எந்த ஃபீச்சரும் கிடையாது. அண்ட் இந்த ஜெமினி வழக்கம் போல் ஒர்க் ஆகும், அதில் எந்த பிரச்சனை இல்லை. அண்ட் சாஃப்ட்வேரோட எக்ஸ்பீரியன்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஃபீல் இருக்கும். இந்த ரொம்ப அனிமேஷன் ஸ்மூத்தாக இருக்கிறது, இந்த OnePlus ஃபோன் அளவுக்குலாம் ஸ்மூத்தாலாம் அதில் எதிர்பார்க்காதீங்க, அந்த அளவுக்குலாம் இருக்காது. ஓரளவுக்கு இப்போ ஒரு 30,000 செக்மெண்ட்டில் ஒரு ஃபோனோட அனிமேஷன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா அனிமேஷன் இருக்கும். பட் இது கூட ஸ்னாப்டிராகனோட 8 Gen 2 இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எந்த இடத்துல இந்த ஷட்டர் லேக், இந்த ஆப் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது ஒரு லேக் ஃபீல் ஆகுது, அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் நோட்டீஸ் பண்ண மாட்டீங்க. ரொம்ப ஓவராக ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறீங்கன்னா மட்டும்தான் அது ஒரு சில டைம் நோட்டீஸ் பண்ணுவீங்க. அண்ட் நிறையா சோனி எக்ஸ்பீரியா ஃபோன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனை இருந்துச்சு. ரொம்ப ஓவர் ஹீட் ஆச்சுன்னா பார்த்தீங்க அப்படின்னா இந்த 120Hz ஆஃப் பண்ணி விட்ருவானுங்க. பட் அந்த பிரச்சனை நான் இந்த ஃபோனில் பெருசாக ஃபீல் பண்ணல. அப்படியே ப்ராசஸர் பற்றி பேசியாச்சு, அதை கொஞ்சம் முடிச்சுட்டு வந்துடும். ஸ்னாப்டிராகனோட 8 Gen 2 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஓரளவுக்கு ஒரு நல்ல கேபிளான ப்ராசஸர் தான். இப்போ ஒரு 3 வருஷம் கழிச்சுமே உங்களால் இந்த PUBG, COD இந்த மாதிரி கேம்ஸில் ஒரு 90 FPS கேம் வந்து விளையாட முடியும். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனில் எதிர்பார்க்காதீங்க. இப்போ ஒரு ஜென்சன் இம்பேக்ட் நல்ல ஹை கிராஃபிக்ஸ் இன்டென்சிவான கேம்ஸ், இந்த உதிரை கேம்ஸ் இது மாதிரி கேம்ஸ்லாம் இதில் ஆடணும்னு எதிர்பார்க்காதீங்க. இது ஃபஸ்ட்டு கேமிங்கான செஞ்ச ஃபோன் கிடையாது. ஸோ நீங்கள் சும்மா கேஷுவலாக தான் கேம் விளையாடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக புஷ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபோனுமே பார்த்தீங்க அப்படின்னா வார்ம் ஆகும். அண்ட் அங்கங்கே லேகுமே நோட்டீஸ் பண்ணுவீங்க. ஸோ கேம் விளையாடுற வேலை ரொம்ப மினிமலாக இருந்தால் மட்டும் இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணுங்கள். பட் மற்றபடி டே டு டே டாஸ்க் அஃபெக்ட் பண்ணுறது, வீடியோ எடுக்கும்போது ஃபோன் ஆஃப் ஆகுது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் இந்த ஃபோனில் எதுவும் நோட்டீஸ் பண்ணல. ஹீட்டிங்குமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கேமரா அதிகமாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 45 டிகிரி வரைக்கும் போகுது. பட் அதுக்கு மேலே போனால் தான் ஓவர் ஹீட்டிங் அப்படிலாம் நம்மளால் சொல்ல முடியும். பட் அதுக்கு மேலே போகாத அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அது வரைக்கும் இது ஒரு நல்ல விஷயம் தான். அண்ட் இந்த ஃபோன் மொத்தம் 2 வேரியன்ட் லான்ச் ஆச்சு. என்கிட்ட இருக்கிறது 12256 வேரியன்ட். அண்ட் உங்களுக்கு எந்த ஃபோன் கிடைக்குதோ அது வந்து உங்களோட லக்கு தான். அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்கேஸ் உங்களுக்கு 512 GB கிடைச்சா கூட நீங்கள் வந்து அதை கன்சிடர் பண்ணலாம். அண்ட் இந்த 2 ஸ்டோரேஜ் வேரியன்ட்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா UFS 4.0க்கான சப்போர்ட் இருக்குது. அடுத்து சோனி ஃபோன்ஸில் பெரும்பாலும் பேசப்படுற விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதோட கேமரா செக்மெண்ட். இந்த ஃபோனில் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இந்த கேமரா செக்மெண்ட்டில் கொஞ்சம் ஒரு டிசப்பாயின்மெண்ட் வந்து இருக்க தான் செய்யுது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் கேமராவுக்கு ஒரு 48 MPக்கான கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த எக்ஸ்பீரியல் லைனப்லேயே ஃபஸ்ட் டைம் 48 MP கொண்ட ஃபோன் இதுதான். அண்ட் அதுக்கப்புறம் ரெகுலராக இருக்கிற 12 MP வைட் ஆங்கிள் அண்டு 12 MP இந்த பெரிஸ்கோப் கேமரா வந்து கிடைக்கும். இந்த பெரிஸ்கோப் கேமராவில் தான் பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனையே இருக்குது. ஒரு அட்வான்டேஜான கேமரா. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்டாக பெரும்பாலான ஃபோன்ஸில் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த உள்ள லென்ஸே பார்த்தீங்க அப்படின்னா மூவ் ஆகும். அதாவது 3.5x இருந்து 5.2x வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கலாக அந்த லென்ஸ் வந்து மூவ் ஆகும். அதாவது மற்ற ஃபோனில் இப்போ 3.5xலேருந்து 5x போகிறீங்க அப்படின்னா அது வந்து இந்த 3.5xலேருந்து கிராப் பண்ணி உங்களுக்கு அந்த 5xக்கான இமேஜ் வந்து கிடைக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3.5xலேருந்து இப்போ 5.2 எடுக்கிறீங்க அப்படின்னா அதுவுமே ஆக்சுவலான அந்த லென்ஸில் இருந்து வர அவுட்புட் தான். எந்த இடத்துல இந்த ஏஐ யூஸ் பண்ணி அப்ஸ்கேல் பண்ணுறது, இந்த ஆப்பிள் வந்து அந்த 2x வந்து ஏதோ இந்த சரியாக அது வந்து ஞாபகம் இல்லை, அந்த டேக் லைன் வந்து யூஸ் பண்ணி போடுவானுங்க, அந்த மாதிரி கிடையாது. ட்ரூவான ஒரு 5.2x வரைக்கும் இதோட கேமரா சப்போர்ட் இருக்குது. பட் இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெலஃபோட்டோ ஆன் பண்ணாலே ஃபோட்டோ வந்து ஒரு மாதிரி ஒயிட் வாஷ் அடித்த மாதிரி இருக்குது. அதோட ஃபோட்டோ சாம்பிள்ஸ் எல்லாமே போகிற செக் பண்ணி பாருங்கள். நானும் பல வாட்டி தொடச்சி பார்த்துட்டேன், ஃபோனை திரும்ப ரீசெட் பண்ணி பார்த்தேன். எத்தனை டைம் பண்ணாலும் இந்த இஷ்யூஸ் போகவே இல்லை. இது வந்து என்னோட யூனிட்டில் தான் அப்படி இருக்கா இல்லை எல்லா ஃபோன்ஸ்லையும் அப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் இதில் கொடுத்துருக்க டெலஃபோட்டோ கேமரா அதோட குவாலிட்டி எல்லாமே நல்லா தான் இருக்குது. பட் கலர் சயின்ஸில் கொஞ்சம் பிரச்சனை இருக்க தான் செய்யுது. அது அப்டேட்டில் வந்துச்சா? ஏன்னா நான் நிறைய ரிவ்யூஸ்லாம் இனிஷியல் ரிவ்யூஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது யாருமே இந்த பிரச்சனை பற்றி பேசல. பட் நான் யூஸ் பண்ணும்போது இந்த பிரச்சனை இருக்குது. ஒருவேளை அப்டேட்டில் ஏதாவது சொதப்பிட்டானுங்களா என்னன்னு தெரியல. பட் இந்த பிரச்சனை இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபோன் வாங்கினீங்க அப்படின்னா இந்த பெரிஸ்கோப் கேமரா அந்தளவுக்கு பெருசாக யூஸ்ஃபுல்லாக இருக்காது உங்களுக்கு. அண்ட் இதோட வைட் ஆங்கிள் பர்ஃபார்மன்ஸ் 12 MP கேமரா இருக்குது. இதோட இமேஜ் குவாலிட்டி ரொம்ப நல்லாவே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதோட மெயின் கேமரா, ஃபஸ்ட்டு இந்த கேமராஸ் பற்றி நான் வந்து சொல்லிடுறேன். இதில் எடுக்கிற இமேஜஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்க ஒரு 40,000-50,000 ஃபோனில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபோனில் எடுக்கிற இமேஜஸ் தான் உங்களுக்கு பிடிக்கும். இந்த ஃபோனில் எடுக்கிற இமேஜஸ் பெரும்பாலான பீப்புள்ஸ்க்கு வந்து பிடிக்காது. ஏன்னா இதோட இமேஜ் குவாலிட்டி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ராவாக இருக்குது, அதாவது நேச்சுரல் கலர்ஸாக இருக்குது. இதில் எடுக்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்சுவலாக நேச்சுரல் கலர்ஸ். மீது எந்த ஃபோனில் எடுத்திங்கனாலும் அது வந்து ஏதாவது ஒரு இடத்த பூஸ்ட் பண்ணி விட்டுரும், இல்லை டைனமிக் ரேஞ்சை புஷ் பண்ணுறதாகட்டும். இது எல்லாமே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த இமேஜே ஒரு ஒரிஜினல் இமேஜாக இருக்காது. பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கேமராலேருந்து எடுத்தால் ஒரு என்ன இமேஜ் வரும் அது மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு எல்லா கலர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாட்டாக தான் இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோவும் பார்த்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவலாக போட்டு இப்போ போஸ்ட்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா இண்டிவிஜுவலாக போய் கலர் கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேமரா சிஸ்டம் உங்களுக்கு ஒர்த்தாக தெரியும். டிஃபால்ட்டாக நான் அப்படியே எடுப்பேன், பார்த்தோன்னு சூப்பராக இருக்கணும் அப்படிங்கிற அந்த லுக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சான்ஸே கிடைக்காது. இல்லை நீங்கள் இன்னும் சூப்பராக ஃபோட்டோ எடுப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோட்டோலேயே ப்ரோ மோட்ஸ் வந்து ஏகப்பட்டது இருக்குது. இந்த ப்ரோ மோட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்க கஸ்டமைசேஷன்ஸ் இருக்குது. அண்ட் வீடியோ சைடுமே பார்த்தீங்க அப்படின்னா வீடியோக்குமே ப்ரோ ஆப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு எக்கச்சக்க ஃபார்மெட்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். 24 FPS 60 FPS மாற்றுறது. இந்த சோனியோட ஆல்ஃபா கேமரா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு சிமிலராக இதோட செட்டிங்ஸ் இருக்கும். நீங்கள் சோனி கேமராஸ்லாம் ஆல்ரெடி யூஸ்
பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோன் சூப்பராக இருக்கும். பட் நீங்கள் வந்து ஒரு விவோ ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கீங்க, இதுக்கு முன்னாடி ஒரு ரெனோ ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறீங்க, அங்கேருந்து இங்கே ஜம்ப் அடிக்கிறீங்கன்னா தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபோனில் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக உங்களுக்கு இந்த கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சோனி ஃபோன்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். பட் மெயின் கேமரோட இமேஜஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது. இதோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு மோட்டோ H70 Pro இருக்குன்னு அதனால் அந்த கேமரா சாம்பிள்ஸ் வேணால் போகிற செக் பண்ணி பாருங்கள். இப்போ இருக்க ஒரு 40,000 ஃபோன்ஸ் ஆன இந்த H70 Pro இருக்கு இல்லையா, அதோட இமேஜஸும் இதோட இமேஜஸ் சைட் பை சைட் போடுறேன். ரெண்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கலர் டிஃப்ரென்ஸஸ் தவிர குவாலிட்டிலாம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. கிட்டத்தட்ட அந்த ஃபோனை மேட்ச் பண்ணுற அளவுக்கே பார்த்தீங்க அப்படின்னா இதோட டீட்டெயில்ஸுங்கிறது இருக்குது. இந்த இமேஜ் சாம்பிள்ஸ்லாம் போகிற செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதோட மெயின் கேமரா சாம்பிள்ஸும் அட்டாச் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். பட் செல்ஃபி கேமரா 12 மேப்ஸுக்கான கேமரா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த கேமரா அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடே கிடையாது. எப்பயுமே சோனியில் இந்த செல்ஃபி கேமரா கேவலமாக தான் இருக்கும். இந்த ஃபோன்லேயும் அப்படி தான். செல்ஃபி கேமரா அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு செல்ஃபி கேமரா இருக்குது, அப்பப்போ ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னா மட்டும்தான் இது உங்களுக்கு யூஸ் ஆகும். அண்ட் அப்படியே வீடியோ சைடு வந்தோம் அப்படின்னா 4 கேமரா யூஸ் பண்ணி உங்களால் 4K 60 fps வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த வீடியோ ப்ரோமோட்ஸ்க்கான அந்த ஆப்ஸும் உங்களுக்கு இதிலே டிஃபால்ட்டாக கொடுத்துருவாங்க. அதுலேயும் உங்களால் ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒரு செகண்டரி ஃபோனாக கன்சிடர் பண்ணீங்க, அதே சமயம் அதை நீங்கள் கண்டென்ட் கிரியேஷனுக்கும் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ப்ரோ மோட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ குவாலிட்டி ரொம்ப நல்லாவே இருக்கும். பட் டிஃபால்ட்டாக எடுத்தோன்னே நான் கண்டென்ட் கிரியேஷனுக்கு போகிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த செட்டிங்ஸ்லாம் பார்க்குறதுக்கு ஒரு தலைவலியாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பொறுமையாக உட்காந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா தான் அதுக்கடுத்து அந்த கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். நார்மலாக ஃபோட்டோ எடுப்பேன் அப்படியே அப்லோட் பண்ணுவேன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஃபோன் பக்கம் போகாதீங்க, இது உங்களுக்கு செட் ஆகாது. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா 4K 60 fps ஃப்ரண்ட் கேமரா எடுத்துகிட்டு இருக்கேன். இதில் ஆடியோ வீடியோலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்ல ஒரு நேச்சுரலான இதில் வந்து கிடைக்கிது, நேச்சுரலான லைட். அண்ட் இந்த ஃபோனில் நான் இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4K 120 fps வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம்னு சொன்னேன் இல்லையா, அதை வந்து மற்ற ஃபோன்ஸில் மெயின் கேமரா மட்டும் தான் எடுக்க முடியும். பட் இந்த ஃபோனில் வைட் ஆங்கிள், மெயின் கேமரா, டெலஃபோட்டோன்னு எல்லா லென்ஸ்லையும் 4K 120 fps உங்களால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டுடியோ என்வரான்மெண்ட்டில் என்னெல்லாம் லைட் வச்சிருக்கணும் அதே பேக்ரவுண்ட் செட்டப்பில் இந்த ஃபோனை வந்து மவுண்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோவில் நான் வந்து கேமரா ப்ரோ ஆப் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணல. ரெகுலராக இருக்க ஆப்பில் வீடியோ செட்டிங்ஸ் வச்சு தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு பாருங்கள். அந்த மைக் கூட எதுவும் மாட்டல, டிஃபால்ட்டாக ஃபோனில் என்ன ஆடியோ கேட்குறீங்களோ அதான் அப்படியே கேட்க போகிறீங்க. ஸோ இது மூலிமா உங்கள் கண்டென்ட் கிரியேஷனுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு இந்த ஃபோனை யூஸ் பண்ணலாமா இல்லைன்ட்டு. அண்ட் அரை மணி நேரத்துக்கு மேலே இது யூஸ் பண்ணி மெயின் கேமராவாக ரெக்கார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபோன் ஹீட் ஆகும். அண்ட் அங்கங்கே லேகுமே நோட்டீஸ் பண்ணாதீங்க, அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இதோட பேட்டரி பக்கம் வந்தோம் அப்படின்னா 5000 mAh பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. 30 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பட் நீங்கள் PD சப்போர்ட்டோட சார்ஜர் ஏதாவது வச்சிருக்கீங்க அப்படின்னா 30 வாட்ஸில் உங்களுக்கு தாராளமாக சார்ஜ் ஆகும். அண்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்குது, ரிவர்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட்டுமே இருக்குது. அண்ட் இந்த ஃபோனை 0 to 100 ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு எனக்கு 1.5 மணி நேரம் பக்கமாக டைம் எடுத்துக்குது. ஸோ ஒன்ஸ் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு கொஞ்சம் கேஷுவலாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்துடுது. பட் ரொம்ப இன்டென்ஸாக இந்த கேமராலாம் புஷ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த புஷ் பண்ணுவீங்க. டோட்டலாக உங்களோட ஃபோன் ப்ரைமரி ஃபோனாக இதுதான் யூஸ் பண்ண போகிறீங்க, அப்போ மல்டிமீடியாவும் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாள் வரது கஷ்டம் தான். ஒரு ஈவினிங் ஒரு 3 மணி 4 மணி வாக்கில் திரும்ப நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ரொம்ப கேஷுவலாக தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ஒய்ஃபைல தான் பெரும்பாலும் இருப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 டேக்கான பேட்டரி லைஃப் கிடச்சிரும். அண்ட் வாங்குறீங்க அப்படின்னா பேட்டரி ஹெல்த்தை செக் பண்ணிக்கோங்க. சோனி ஃபோன்ஸில் இந்த பேட்டரிக்குள்ளே போனீங்க அப்படின்னா அந்த ஹெல்த் above 80% இருந்துச்சு நல்லது, 80% கீழே இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபோனை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா Wi-Fi 6E சப்போர்ட் இருக்குது, Bluetooth 5.3 சப்போர்ட் இருக்குது, அண்ட் NFC சப்போர்ட்டுமே இந்த ஃபோனில் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும், இந்த ஃபோனில் 5G சப்போர்ட் பண்ணுமா அப்படிங்கிற இந்த கொஸ்டின் தான். பட் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த Xperia 1 Mark 5 டிவைஸ் வந்து செல் பண்ணுறாங்க. அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் என்னால் பார்க்க முடியுது 5G சப்போர்ட் தான் அப்படின்ட்டு. ஈவன் இந்த ஃபோனுமே பார்த்தீங்க அப்படின்னா 5G சப்போர்ட் தான் என்கிட்ட சொன்னாங்க. பட் நான் எங்கள் ஏரியாவில் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு டைம் கூட 5G ஒர்க் ஆகலை. அண்ட் கடைகளில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏர்டெல் 5G ஒர்க் ஆகுது, ஜியோ 5G தான் ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. பட் நான் யூஸ் பண்ணுற இந்த யூனிட்டில் என்னோட இடத்துல நான் 5G எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. பட் 4G வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் நல்லாவே ஒர்க் ஆகுது. பட் 5G நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. ஈவன் நிறைய இடத்துக்கு நான் ரெகுலராக ஒரு 5G கிடைக்கிற இடத்துக்குமே எடுத்து போய் பார்த்தேன், அப்பயுமே பார்த்தீங்கன்னா 5G ஒர்க் ஆகலை. ஏன்னா என்னோட பிரைமரி டிவைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த Oppo Find X9 தான். இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா நான் இருக்க ஏரியாவில் எனக்கு 5G கிடைக்காது. ஏதாவது 1-2 டைம் தான் ரேராக 5Gன்னு காட்டும். ஏன்னா நான் பெரும்பாலும் ஒய்ஃபைல தான் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஏரியாவில் எனக்கு இந்த ஃபோனில் 5G எங்கேயுமே ஒர்க் ஆகலை. ஈவன் நீங்கள் 4G டேட்டாவில் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட இந்த ஃபோனில் ஒரு 4 பாயிண்ட் காட்டுது அப்படின்னா இந்த ஃபோனில் ஒரு 3 பாயிண்ட் 2 பாயிண்ட் தான் காட்டும். சிக்னல் ரிசப்ஷனுமே பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக அடிவாங்க தான் செய்யுது. ஸோ இதுலேயும் ரொம்ப சூப்பரான ரிலேயபிளான நெட்வொர்க் இருக்குலாம் எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் ஒய்ஃபைல தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இல்லை நான் பிரைமரி டிவைஸை இதுதான் யூஸ் பண்ண போகிறேன், எங்கள் வீட்டில் ஒய்ஃபைலாம் கிடையாது, நான் வந்து என்கிட்ட இருக்க இன்டர்நெட்டை தான் யூஸ் பண்ண போகிறேன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஃபோன் உங்களுக்கு செட் ஆகாது. அண்ட் முக்கியமாக சோனி ஃபோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா முக்கியமான பாயிண்ட்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஃபோனுக்கு கேஸ் டெம்பர் கிளாஸ் எதுவுமே இந்தியாவில் கிடைக்காது. நீங்கள் ஸ்க்ராட்ச் கார்டு மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் ஒரு சில இடத்துல மட்டும் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கட் பண்ணிலாம் ஒட்டி கொடுப்பாங்க. மற்றபடி இந்த ஃபோனுக்கு சர்வீஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிலிட்டி எதுவுமே இந்தியாவில் கிடையாது. ஒன்ஸ் ஃபோனை வாங்கி கீழே போட்டுட்டு உடஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ஃபோனை தூக்கி குப்பையில்
போட வேண்டியதான், திரும்ப டிஸ்பிளே மாதிரிலாம் யூஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அண்ட் இந்த ஃபோன் நான் வாங்கின பிரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 38,500 வாங்கினேன். இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு என்னெல்லாம் நல்லா இருக்குது நல்லான்னு சொல்லிட்டேன். இப்போ நான் ஒரு ஃபோன் வாங்க போகிறேன், இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ஃபோனை வாங்குவேனா இல்லை இதே பிரைஸ் ரேஞ்சுக்கு இப்போ உள்ள ஒரு 40,000 ஃபோன் இந்த OnePlus Nord 6 மாதிரியான ஃபோன்ஸ் ஆர் இந்த Moto H70 Pro சூஸ் பண்ணுவேன் அப்படின்னா நான் இப்போ இருக்க மைண்ட் செட்டுக்கு இப்போ மோட்டோட H70 Pro இந்த OnePlus Nord 6 இது மாதிரி ஃபோன்ஸ் தான் கன்சிடர் பண்ணுவேன் பிரைமரி டிவைஸாக யூஸ் பண்ணுறதுக்கு. பட் ஒரு செகண்டரி டிவைஸாக நான் பார்க்குறேன் அப்படின்னா நான் தாராளமாக இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணுவேன். அண்ட் உங்ககிட்ட ஒரு 35,000 மேலே பட்ஜெட் இருக்குது, ஒரு செகண்டரியாக ஒரு ஃபோன் தேடுறீங்க, நான் வந்து மல்டிமீடியா மட்டும்தான் ஃபோக்கஸ்டாக இருக்கேன், எனக்கு மல்டிமீடியா தவிர எனக்கு அந்த ஃபோனில் எதுவும் தேவையில்லை, அண்ட் அப்பப்போ ஒரு ஃபோட்டோஸ் எடுப்புன்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். செம்ம ஒர்த்தாக இருக்கும். அண்ட் ஒன்ஸ் இந்த ஃபோனை பிரைமரி டிவைஸ்லாம் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஃபோனை யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருக்காது, அந்த ஃபோன் மாதிரி இல்லையே அப்படின்னு தான் தோணிக்கிட்டு இருக்கும். ஏன்னா இதோட எக்கனாமிக்ஸே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் சோனி ஃபோன்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை அப்படின்னா இந்த ஃபோன் ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் தான், நீங்கள் என்ன கன்சிடர் பண்ணுங்கள். அண்ட் வாங்கும் போது மறக்காமல் 5G ஒர்க் ஆகுமா இல்லைன்னா சிம்மு போட்டு அதே கடையில் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஒரு சில பேருக்கு இன்னொரு டவுட்டுமே கேட்பீங்க, இந்த ஃபோனில் கோடு விழுகுமா அப்படின்ட்டு. அது என்னாலையும் ஷோராக சொல்ல முடியாது. அண்ட் எனக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோடு விழுகிற எக்ஸ்பீரியன்ஸ் சோனி ஃபோனில் நடந்திருக்கு. பட் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 சீரிஸில் நடந்திருக்கு. எனக்கு வந்து இந்த 1 சீரிஸில் பெருசாக இந்த கோடு விழுகிற எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து கேள்வியும் படல, அண்ட் எனக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நடக்கல. பட் ரொம்ப ரேராக ஒரு சில ஃபோன்ஸில் ஒன் சீரிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோடு விழுகிறது கேள்விப்பட்டிருக்கேன். பட் இந்த ஃபோனில் நான் வந்து இது வரைக்கும் கேள்விப்படல. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி நடந்துருந்துச்சு, அந்த மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டிருந்தீங்க அப்படின்னா அதை கமெண்ட்ஸ்களை போட்டிங்க அப்படின்னா வாங்க போகிறவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நான் வாங்கின இந்த மொபைல் மேஜிக்கோட கடையோட லிங்க்ஸ், உங்களோட ஃபோன் நம்பர்ஸ், அந்த யூடியூப் சேனல் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள்.